புளியங்குளம் எங்கே இருக்கிறது முந்தி விநாயகர் ஆலயம்? ஒரே கல்லில் இவ்வளவு பெரிய விநாயகரா? அதிசயிக்கும் மக்கள். மிகவும் பழமையான இந்த ஆலயம் தற்பொழுது மிகப்பெரிய விநாயகர் சிலை ஆசியாவிலே இருக்கும் ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 19 அடி உயரமும் 11 அடி அகலமும் கொண்ட விநாயகப் பெருமான் 190 டன் எடை உள்ளவர். இத்திருத்தலத்திற்கு அரச மரம், தல விருட்சகம். தல விருட்சகத்தின் கீழ் விநாயகப் பெருமான் ராகு கேது ஆதிமூலராக காட்சி தருகிறார். உள்ளே முந்தி விநாயகராக. ஏன் விநாயகர் கோயில்களில் ராகு கேது இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி 9 நவகிரகங்களையும் உள்ளடக்கியவர்தான் விநாயகர். ஆதலால் தான் அவருக்கு வினை தீர்க்கும் விநாயகர் என்று பெயர். அதனால் தான் நவதானியங்களை வைத்து விநாயகருக்கு ராகு கேது தோஷ நீக்க பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. வினை தீர்க்கும் விநாயகனை வழிபட்டால் எந்த விதமான நவகிரக தோஷமும் தீர்த்துவிடும். இப்படி தோஷ நிவர்த்தி செய்யும் விநாயகப் பெருமான் கோயில்களில் நவகிரக சன்னதிகள் இருப்பதில்லை. இதேபோல் பெருமாள் கோயில்களிலும் நவகிரக சன்னதிகள் இருப்பதில்லை. இப்படியாப்பட்ட சூழலில் முந்தி விநாயகர் ஆலயம் தமிழ்நாட்டில் கோயமுத்தூரில் காந்தி நகர் பஸ் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இங்கு வந்து தரிசனம் செய்து நவகிரக தோஷம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக ராகு கேது. ராகு கேது தோஷம் இருந்தால் காரியத்தடை. இந்த காரியத்தடைகள் விலக விநாயகரை வழிபட்டால் அனைத்து நிவர்த்தியும் ஏற்படும் என்பது ஐதீகம். இதன்படி இதோ புளியங்குளம் விநாயகர் கோயிலில் பக்தர்களுக்கு ஒரே கல்லில் ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர். நீங்கள் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யலாம். இத்திருத்தலத்தில் புது வாகனங்கள் 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்களை கொண்டு வந்து பூஜை போட்டு அவர்கள் திஷ்டி கழிக்கிறார்கள். விநாயகருடைய பார்வை பற்றால் வினை தீரும். எப்படியாப்பட்ட கண் திஷ்டியும் தீர்ந்து ஓடிவிடும் என்பது ஐதீகம். இதோ மூஞ்சூர் விநாயகரின் வாகனம். இத்திருத்தலம் தினசரி காலை 5:30 மணிக்கு நடை திறக்கப்படும். மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்பட்டு மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்களின் தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும். இத்திருத்தலத்தில் விசேஷ நாட்களில் தரிசனம் நேரம் மாற்றப்படும். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி போன்ற முக்கிய நாட்களில் கிட்டத்தட்ட 2 டன் மலர்களால் விநாயகர் அலங்கரிக்கப்படுவது உலகிலே மிகப்பெரிய விசேஷமான விஷயமாகும். இந்த முந்தி விநாயகர் ஆலயம் நீங்கள் தரிசனம் செய்வதற்கு இதோ விநாயகரை பாருங்கள். 11 அடி அகலம், 19 அடி உயரம், 190 டன் எடை. ஆனால் ஒரே பாறையில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலையை 21 சிற்பிகள் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக முயற்சி செய்து இந்த விநாயகரை செதுக்கி இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பழமையான இந்த ஆலயம் விநாயகர் கோயிலில் நவகிரக தோஷ பரிகார ஸ்தலம். ராகு கேது தோஷமா? முந்தி விநாயகரை வந்து வணங்குங்கள். வினை தீர்க்கும் விநாயகப் பெருமான் என்று ஏன் அழைக்கிறோம்? சகல வினைகளும் தீர்த்து காரிய தடைகளை தீர்த்து அவன் உங்களுக்கு வழிகாட்டுவான். ஆதலால் தான் நாம் எழுதும்போது கூட விநாயகர் சொல்லி போட்டு எழுதுகிறோம். ஒரு விஷயம், நல்ல விஷயம் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு விநாயகனை நினைத்து வழிபட்டு சென்றால் அக்காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அதன்படி முந்தி விநாயகர் ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் கோயில். இத்திருத்தலம் கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து வழங்க பத்மம் யூடியூப் சேனலை பாருங்கள்.
தினசரி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் வழங்குகிறது. நீங்களும்